Taste the Daily. சென்னையில் நாய்க்கடியால் மக்கள் பாதிக்கப்படும் போதெல்லாம் அறிக்கை விட்டு எச்சரிக்கும் மாநகராட்சி உரிய நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த ஆண்டு 5 வயது சிறுமியை நாய் கடித்த போது வளர்ப்பு நாய்களுக்கு உரிமம் பெற வேண்டும் உள்ளிட்ட விதிகளை வெளியிட்ட சென்னை மாநகராட்சி சமீபத்தில் பிட்புல் ரக நாய் கடித்து ஒருவர் உயிரிழந்த போதும் சில திருத்தங்களுடன் அதே அறிக்கையை வெளியிட்டது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் ஆக்ரோஷமான நாய்களை கண்டறிந்து முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்திருந்தால் பாதிப்பு இருக்காது என தெரிவிக்கும் மக்கள் வெற்று அறிக்கையை விட்டு நாய்க்கடி சம்பவங்களை வேடிக்கை பார்ப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். காஞ்சிபுரம் மாநகராட்சியின் மையப்பகுதியில் உள்ள மஞ்சள் நீர் கால்வாயிலிருந்து 40 வயது மதிக்கத்தக்க பெண்ணின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்துவதற்காக கட்டப்பட்ட மஞ்சள் நீர் கால்வாய் முறையான பராமரிப்பின்றி மூடப்படாமல் உள்ளதால் அவ்வப்போது கால்நடைகளும் மனிதர்களும் விழுந்து விபத்து ஏற்படுவது தொடர்கதையாகி வருகிறது. இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாநகராட்சியின் அலட்சியத்தால் கால்வாயில் விழுந்து பெண் உயிரிழந்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காமல் அதற்காக ஒதுக்கப்படும் நிதியை அதிகாரிகள் கையாடல் செய்வதாக நாய் வளர்ப்போர் குற்றம் சாட்டினர். தெருநாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த தவறிய மாநகராட்சியை கண்டித்து சென்னை எழும்பூரில் நாய் வளர்ப்போர் பேரணி சென்றனர். அப்போது இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தவும் ராபிஸ் போன்ற நோய்களை தடுக்கவும் ஒதுக்கப்படும் நிதியை ஸ்டாலின் அரசு முறையாக பயன்படுத்துவதில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். கருத்தடைக்கும் சேர்த்து ஒரு நாய்க்கு 900 ரூபீஸ் கொடுக்கறாங்க கார்பரேஷன்ஸ்க்கு. அதை அவங்க யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணல இது வரைக்கும் எந்த ஊர்லயும் யூஸ் பண்ணல. இத பத்தி இன்ஃபேக்ட் இங்க சென்னை சிட்டி லிமிட் யார் பண்றாங்க, ஊர்ல எல்லாம் பஞ்சாயத்துல எல்லாம் அவங்க கேட்டா ஏடிசினா என்னங்க அப்படின்னாங்க பஞ்சாயத்து தலைவர்லாம். அவங்க எல்லாம் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? அவங்களுக்கு இதுக்குன்னு நிதி கொடுக்கறாங்க. இது பண்ணினா தானே இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் நடைபெற்ற நலம் காக்கும் முதல்வர் மருத்துவ முகாமில் முறையான ஏற்பாடுகள் செய்யாததால் நோயாளிகள் கடும் அவதியடைந்தனர். அரசு உதவி பெறும் தனியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற முகாம் குறித்து முறையாக அறிவிக்காததால் பொதுமக்கள் வராமல் மருத்துவர்கள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. மேலும் வருகை தரும் நோயாளிகளுக்கு குடித்தண்ணீர் மற்றும் வீல் சேர் வசதிகள் செய்யாததால் நோயாளிகளை நாற்காலியில் தூக்கி வர வேண்டிய பரிதாப நிலை ஏற்பட்டது. திறனற்ற ஸ்டாலின் அரசு பெயரளவில் கண் துடைப்பாக முகாம்களை நடத்துவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உதயம் நகரில் நன்றாக உள்ள சிமெண்ட் சாலையை அகற்றிவிட்டு புதிதாக சாலை அமைப்பதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தில் 55 மீட்டருக்கு போடப்பட்ட சிமெண்ட் சாலை தரமாக உள்ள நிலையில் அதன் மீதே மீண்டும் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் மண் சாலையாக உள்ள இடத்தில் சாலை அமைக்க வலியுறுத்தினர். மேலும் விடிய அரசின் மாநகராட்சி நிர்வாகம் மக்கள் நலனில் அக்கறையின்றி கமிஷன் தொகைக்கு ஆசைப்பட்டு ஒப்பந்ததாரர்களுக்கு ஏற்றவாறு செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். ஒரு கால்வாய் கட்ட வசதி இல்ல, இந்த கால்வாயை கட்டிட்டு இந்த சாலையை போடுங்கன்னு சொல்றாங்க. இப்ப டோட்டலாவே 110 மீட்டர் போட்டு கொடுக்கணும் அப்படிங்கறத வலியுறுத்தி இருக்கோம். ஒப்பந்தக்காரர்கள் எந்தெந்த பணிகளை செய்ய முடியும் சொல்றாங்களோ அந்த பணிக்கு தான் காரைக்குடி மாநகராட்சி செவிசாய்க்குது ஒழிஞ்சு மக்களுக்கு தேவையான அம்சங்களை செஞ்சு கொடுக்கணுங்கிறது மாநகராட்சி செவிசாய்ப்பதே இல்லை. ஒப்பந்தக்காரர் வர்றாங்க, அவங்களுக்கு வாகனங்கள் போகக்கூடிய இடங்கள் மட்டும் தான் நாங்க பண்ணுவோம்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு செவிசாய்க்கக்கூடிய ஒரு அவல நிலை தான் இந்த காரைக்குடியில திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஒரு அவல நிலை நடந்துகிட்டு இருக்கு. வேலூர் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தில் இருசக்கர வாகனத்துடன் அடித்துச் செல்லப்பட்ட தம்பதியை பொதுமக்கள் காப்பாற்றினர். பொன்னையில் பெய்த கனமழையால் பெரிய ஏரி நிரம்பி அதன் உபரி நீர் செல்லும் கால்வாய் மீதுள்ள சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. அந்த வழியாக சென்ற பொன்னை புதூரை சேர்ந்த தம்பதியர் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்கும் போது வாகனத்துடன் நீரில் அடித்துச் செல்லப்பட்டனர். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் விரைந்து சென்று இருவரையும் மீட்டனர். திண்டுக்கல்லில் தமிழ்த்தாய் வாழ்த்தை புறக்கணித்து அவசரமாக நலத்திட்ட உதவிகளை அமைச்சர்கள் துவக்கி வைத்த சம்பவம் பொதுமக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு 2 மணி நேரம் தாமதமாக வந்த ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி மற்றும் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஆகியோர் அதிகாரிகள் மற்றும் பயனாளிகளை காத்திருக்க வைத்ததுடன் தமிழ்த்தாய் வாழ்த்தை புறக்கணித்து திட்டத்தை அவசரமாக துவக்கி வைத்தனர். திறனற்ற ஸ்டாலின் அரசு அமைச்சர்களின் இந்த செயல் பொதுமக்களிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே குண்டும் குழியுமான சாலையால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர்.
காற்றம்பாக்கம் முதல் இருங்காட்டுக்கோட்டை வரையிலான சாலை ஏற்கனவே கடுமையாக சேதமடைந்த நிலையில் மழையின் காரணமாக அந்த சாலை மேலும் சேதமடைந்தது. இதனால் அந்த சாலையை பயன்படுத்தும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு நெல் மூட்டைகளை கொண்டு வந்த விவசாயிகளிடம் சுங்க கட்டணம் கேட்டு திமுக கும்பல் தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவசாயிகள் நெல் மூட்டைகளை போளூர் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் திமுக கும்பல் ஒன்று வாயில் அருகே நின்று கொண்டு கட்டணம் செலுத்தினால் மட்டுமே வாகனங்கள் வெளியே செல்ல முடியும் என தெரிவித்ததோடு கட்டணம் தர மறுத்த விவசாயிகள் மீது தாக்குதலும் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.